இது பகடை கணக்கு. ஒரு பகடையின் 3 நிலைகள் கீழே தரப்பட்டுள்ளன. இப்படி குடுத்துருக்காங்க. சரியா? முக எண் 3க்கு 3 எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 3க்கு எதிர்புறம் உள்ள முகத்தில் எந்த எண் இருக்கும்? இதில் வந்து 3 இருக்கு. அப்போ இந்த 3 எங்கெல்லாம் இருக்கோ, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அதை வச்சுக்கோங்க. 2 பகடையை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எடுத்து எழுதணும். சரியா? இங்கேயும் 2 இருக்குது. சரியா? இங்கே 1 3 தான் எடுக்கணும்னு இல்லை, 2 இருக்கிறது எடுக்கலாம். இங்கே 2 3 4 இருக்கா? இந்த கிளாக்வைஸில் எழுதுகிறேன். 2 3 4. இது அதே மாதிரி இது கிளாக்வைஸ்னு இப்படி எடுத்து இப்படி எழுதணும். என்ன? கடிகாரம் சுத்துற திசை. அடுத்தது இங்கே 2 எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இப்படி எழுதணும், இப்படி எழுதணும். இங்கே இல்லை தான் எடுத்திருக்கேன், அதனால் இதை எழுதுகிறேன். இதையும் கிளாக்வைஸில் இப்படி எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு 2 பகடையும் வச்சு 2, அடுத்த எண் என்னது 1, அடுத்த எண் 5. இங்கே எந்த எண் விடுபட்டிருக்குன்னு பாருங்கள். 1, இது 2 நேரம் 2 வருது, 3 4 5 6 இல்லை. அப்போ இந்த 2 அடிச்சிட்டு என்னென்னு எழுதிக்கலாம்? 6ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்கு? முக எண் 3க்கு எதிர்புறம் உள்ள முகத்தில் எந்த எண் இருக்கும்? இதுக்கு பாருங்கள், 3க்கு எதிர்புறம் யார் இருக்கா? 1. அப்போ எதிர்புறம் உள்ள எண் 1. சரியா? இதுலேயும் கூட வச்சு போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாக் வைஸில் 2 எடுக்கணும், அப்படி தானே? 3 கிளாக் வைஸில் எடுங்க. 4 2 3 4 2 இந்த 3ஐ எடுக்கிறேன். அப்போ கிளாக் வைஸில் எழுதுனா 3 5 6 3 5 6. சரியா? இப்போ 3 2 நேரம் வந்திருக்கு. வேறு எந்த எண் இங்கே வரலை. 2 3 4 5 6 இருக்குது, 1 இல்லை. அப்போ இந்த 3 அடிச்சுட்டு நம்ம 1ன்னு எழுதணும். சரியா? அப்போ 3க்கு எதிர்புறம் உள்ள எண் 1 ஆன்சர். 2 பக்கமும் சால்வ் ஆயிட்டு. தேங்க்யூ.